அனுபவம் ஒரு சேனல்லேருந்து யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். வணக்கம் சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 4வது எபிசோடாக பார்க்குறது ஹிந்துத்துவவாதிகள். சரி, நான் வட இந்தியாவில் இப்போ ஒரு 13 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். ஒரு மில்லில் மும்பையிலேருந்து ஒரு 150-200 கிலோமீட்டர் தள்ளி உள்ளார இன்டீரியர் மகாராஷ்டிரா, அங்கே வேலை பார்த்துருந்தேன். நமக்கு பாம்பே அல்லது மும்பை அப்படின்னாலே ஒரு கேஸ் இருக்குது. அதுனா கனவு நகரம், மும்பைங்கிறது கனவு நகரம்ட்டு. எப்படா மும்பையில் நம்மலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இப்போ கொஞ்சம் கிரேஸ் கம்மியாயிடுச்சு. ஆனால் முதல்ல இருந்தது 40 வருஷம் முன்னாடிலாம் மும்பைனா ஒரு தனி அட்ராக்ஷன் இருந்துச்சு நமக்கு, கனவு நகரம் மாதிரி. ஆனால் நான் அதே மும்பையிலேருந்து 200 கிலோமீட்டர் பக்கத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்திலே வேலை பார்த்துருக்கேன். அங்கே உள்ள தொழிலாளிகளுக்கு 80% மும்பையை பார்த்ததில்லை. நான் தமிழ், நான் மும்பையில் தங்கியிருக்கேன், வாரத்துக்கு ஒரு போயிட்டு வரேன் அப்படின்னுமே அவங்களுக்கு ஆச்சரியம், மும்பையிலேருந்து வர்றான் அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்படி எங்கே நான் வேலை பார்த்த மில்லு எப்படி இருந்ததுன்னா, ஒரு நதி ஓடிட்டு இருந்தது. நதி ஒரு இடம் திரும்புது, டாப் மாதிரி இருக்கும் திரும்புகிற இடம். கரெக்டாக திரும்புகிற நடுவில் எங்கள் மில்லு. 2 பக்கம் நதி தான், நதி தண்ணி ஓடிட்டுருக்கோம். ஸோ தொழிலாளிகள்லாம் காலையில் நதிக்கு போயிடுவாங்க, காலை கடல் முடிக்கிறதெல்லாம் நதிக்கு போயிடுவாங்க. இங்கே மில்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய இது நதிக்கரை போகிறனால காம்பவுண்ட் சுவரம் இருக்கும். அங்கே சிறுநீர் கழுக்கு அங்கே போயிடுவாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்தி சாயிற நேரம் ஒரு 6-7 மணி இருக்கும். இருட்டுச்சு, இருட்டில் அந்த மாதிரி ஒரு இடப்பட்ட நேரம், அப்படியே இந்த மாலை நேரம்னு வச்சிங்களேன். அப்போது ஒரு 4-5 தொழிலாளிகள் இன்னொரு தொழிலாளி அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்தாமே சொன்னாங்க, சார் பாம்பு கடிச்சிருச்சு சார் இவனுக்கு, அது நாகப்பாம்பு, நல்ல பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னாங்க. நான் உடனே கொஞ்சம் சுதரிச்சிக்கிட்டேன், எனக்கும் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு, சுதரிச்சிக்கிட்டேன். உடனே அந்த தொழிலாளியை என்னடா நல்லா இருக்கியா, பேச முடியுதா அப்படின்னா, பேச முடியுது அவனுக்கு. சரியா, தண்ணி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க சார் எதுவும் கொடுக்கல அப்படின்னா, சரி கொஞ்சம் தண்ணி சாப்பிட அப்படின்ட்டு தண்ணி கொடுத்துட்டேன். தண்ணி கொடுத்து, பாம்பு கடிதானடா, ஒன்றும் ஆகாதுடா, பயப்படாதடா, என்ன அதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாச்சு. அவர் உடனே கார் டிரைவருக்கு ஃபோன் பண்ணிட்டு, கார் டிரைவர்கிட்ட காதில் சொல்லிட்டேன், இல்லை நாகப்பாம்பு கடிச்சிருக்கு, ரொம்ப சீரியஸு, உடனே இவனை எவ்வளோ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துரு அப்படின்னு அவன் காதை சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு, ஆனால் அந்த தொழிலாளி பதட்டப்படக்கூடாதுன்ட்டு, ஒன்றும் இல்லை பயப்படாத, அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடலாம், 5 நிமிஷத்தில் போயிடலாம், காஃபி டீ வேணா கூட சாப்பிட்டுக்கப்பா, நான் கொண்டு வரேன் அப்படின்னு. இல்லை சார் நான் போய் ஊசி போடணும் அப்படின்னு. சரி, ஓகே, நல்லது தான், போ அப்படின்ட்டு சொல்லி காரை ஏற்றி விட்டேன். அப்புறம் அந்த 5 கூட்டி வந்தாங்க அந்த தொழிலாளியெல்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் என்ன சார் நாகப்பாம்பு கடிச்சிருக்கு, ஒன்றும் இல்லை சொல்கிறீங்க, சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்க மாட்டிங்களா, சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. நான் சின்ன பிள்ளை மாதிரி பேசலாப்பா, இது உளவியல், அது சைக்காலஜி, அது நாகப்பாம்பு படிக்கிறது சீரியஸ், விஷமாக அதிகமாக இருக்கும். அவனால் பதட்டப்படாத, இன்னும் அந்த விஷயம் நிறைய சீக்கிரமாக வேலை பார்க்கும். அதனால் அவன் ஒன்றும் இல்லைங்கும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தன்னால் உடம்புல ஊறிடும். ஸோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருன்னா சரியாயிடும். டாக்டர் டிரைவர்கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்கேன், சீக்கிரம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் போ, டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கேன். ஸோ அது பதற்றப்படாமல் இருக்கிறது தான் மெயின் ரீசன். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே அவன் போய் டாக்டர்கிட்ட போய் காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு, அந்த இதெல்லாம் விஷமுறிவு ஊசிலாம் போட்டுக்கிட்டு 10 மணிக்கு திரும்பி வந்துட்டான். சாயந்தரம் 7 மணிக்கு போனான், 10 மணிக்கு திரும்பி வந்துட்டான். நான் சொல்லியை பார்த்து, சரிப்பா நான் இன்றைக்கி ஃபுல்லாக ப்ரெசென்ட் போட்டுக்கிறேன், நீ முதல்ல நைட் ஃபுல்லாக போய் ரெஸ்ட் எடுத்துன்னா வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் வேலைக்கு சேர்ந்துட்டான். நன்றி, வணக்கம்.